பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குழுவினரையும் அங்கு இருக்கக்கூடிய கிராம மக்களையும் சந்திப்பதற்காக சென்ற தவேக தலைவர் விஜய் அங்கு மக்களிடையே உரையாற்றினார். அந்த உரை சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். விஜய் தன்னுடைய பேச்சில் அரிட்டாப்பட்டியையும் பரந்தூரையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். இந்த ஒப்பீட்டை எப்படி பார்க்கணும்? அரிட்டாப்பட்டி, பரந்தூர், மீத்தேன் எதிர்ப்பு மூன்றையுமே ஒப்பிடலாம். விஜய் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி இது மாதிரியான போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான். காரணம், வளர்ச்சியின் அடிப்படையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது, சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படக்கூடாது. அதே நேரத்தில் இந்தியா மாதிரியான ஒரு விவசாய பூமியில் விவசாய நிலம் இல்லாத நில கையெடுப்பு என்பது உண்மையிலேயே கடினம். இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் 1998 ப்ராஜெக்டுங்க. திமுக ஆட்சி காலம், கலைஞர் முதலமைச்சர், அப்படியே பல கட்டங்களை கடந்து வந்துச்சு. இப்பதான் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இப்பதான் கிடைக்குது. இப்ப 2026 ஜனவரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தொடங்குது. எல்லாம் போது 2036 ஆகும். அதாவது இன்னமும் 22 வருடம் ஆகும் அது முடிவதற்கு. எத்தனை போராட்டங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்றது, அதை பத்தி விஜய் சொல்லவே இல்லை. இப்போ உதாரணமா நம்ம அரக்கோணத்துல தான் நம்மளோட அதிரடிப்படை, பேரிடர் மீட்பு படை எல்லாமே இருக்கு. ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அதுல நம்ம ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரலாம், பெரிய ஏர்போர்ட் கொண்டு வரலாம். இப்படி மாற்று யோசனைகளை இதுல முன்வைக்கலை என்பதுதான் ஒரு பெரிய விஷயம். கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கும் பிரவுன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்குமான வித்தியாசம். பிரவுன்ஃபீல்டு ஏர்போர்ட்னா ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்பாண்ட் பண்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட உதாரணம் மாதிரி. கிரீன்ஃபீல்டுனா அன்யூட்டிலைஸ்டு கிரீன்ஃபீல்டை ஏர்போர்ட்டா மாத்துறது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய விவசாய மாநிலத்தில் அது சாத்தியமே இல்லை என்பதுதான் எனது கருத்து. ஆனால் விஜய் மாதிரியானவர்கள் கிட்டத்தட்ட 800 நாட்களுக்கு பிறகு இந்த போராட்ட களத்துக்கு வரும்போது அவருக்கு அரசியல் நோக்கம் இருக்கு. ஆனாலும் இந்த போராட்டத்தை பற்றி, பரந்தூரை பற்றி, ஏன் ஏர்போர்ட் வரக்கூடாது என்பதை பற்றி வெகுஜன விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இது உதவும். அந்த வகையில் நான் இதை வரவேற்கிறேன். இதுல முக்கியமா விஜயோட இந்த கருத்துக்கள் அல்லது தன்னோட இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறது, சட்டப்பூர்வமான போராட்டத்திலும் தவேக கூட நிற்கும் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடுறதன் மூலமாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிக்கிறார் என்று பார்க்கணுமா, அல்லது தன்னுடைய போராட்டமாக இதை மாற்ற முயற்சிக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா? போராட்டத்தை ஹைஜாக் பண்ணுவதற்கு அவர் முயற்சிக்கிறார், தன்னுடைய போராட்டமாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் அதெல்லாம் அவ்வளவு எளிதில்லை. அவரே சொல்வது மேல கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கு மேல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது 800 நாட்களுக்கு மேல். அதற்கு முன்பே நிறைய பத்திரிகையாளர்கள் எங்களுக்கெல்லாம் அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். பரந்தூர் குழுவினர் அழைப்பு விடுத்தார்கள். பலரும் போய் கலந்து கொள்ளவும் செய்தார்கள். இதுல உண்மையிலே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காஞ்சிபுரம் ஏர்போர்ட்டா தான் இதை வைக்கணும். நம்ம இந்த ஏர்போர்ட் 2046 முழு வீச்சில் செயல்படும் போது பெரிய அளவுக்கான புயல் வெள்ளம் வந்தா சென்னை பெரிய அளவுக்கு பாதிக்கும். காரணம் என்னவென்றால் அங்கிருந்து வருகிற பல்வேறு நீரோடைகள் கொசஸ்தல ஆறு வரைக்கும் வருது. ஸோ சுற்றுப்புற சூழலுக்கு இந்த ஏர்போர்ட் எதிரானது. அதான் இதுல இருக்கிற உண்மையான விஷயம். அப்போ இதை தாண்டி வேற எங்கேயாவது நம்ம கொண்டு வர முடியுமா? இப்போ உதாரணமா எக்ஸிஸ்டிங் மீனம்பாக்கம், அது பிரவுன்ஃபீல்டு ஏர்போர்ட்டா எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு லேண்ட் இருக்கா? லேண்ட் ரொம்ப கஷ்டம் அங்க. ஆனால் வேற ஏர்போர்ட், யூஸ் பண்ணாத ஏர்போர்ட் நிறைய இருக்குங்க. இப்போ தஞ்சாவூர்ல இருக்கிற ஏர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அரக்கோணம் யூஸ் பண்ணவே இல்லை. வரவில்லை என்றால் 98 இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போதே எல்லா அரசியல் லேண்ட் ஏராளமான விளைநிலங்களை வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தேதிக்கு அதன் விலை பல மடங்கு அதிகமா இருக்கு. அதனால மாற்று சிந்தனைகளுக்கு எல்லா கட்சி அரசியல்வாதிகளுமே வழிவகுக்கவே இல்லை என்பதுதான் இதுல இருக்கிற அடிப்படையான நிழல். இந்த நிழலை விஜய் வெளிக்கொண்டு வரவே இல்லை. ஏன் அரசியல் கட்சிகள் பெரிய அளவுக்கு இதை எதிர்க்கல என்றால், 98 இருந்து இங்க நிலம் வாங்கினவங்களோட அரசியல்வாதிகளோட எண்ணிக்கை மிக மிக அதிகம். அவர்கள் எல்லோருமே ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா மாதிரி தான் செயல்படுறாங்க. அப்போ இயல்பாக இந்த ஏர்போர்ட்டுக்கான எதிர்ப்பை வெகுஜனங்கள் மத்தியில கொண்டு செல்லவே முடியல. பரந்தூர் மக்கள் மத்தியில தான் இது இருக்கு. அந்த கிட்டத்தட்ட 8 கிராமம், அதன் மத்தியில் தான் இது இருக்கு. விஜய் வரும்போது இது பற்றிய சிந்தனைகள் வெளியில வரும்போது இங்க தமிழ்நாடு பூராவும் இருக்கிற மக்களுக்கு இது போய் சேரும். எப்படி மீத்தேன் போராட்டங்கள்ல பெரிய அளவுக்கான செலிபிரிட்டிஸ் வரும்போது அது போய் சேர்ந்ததோ, எப்படி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் பெரிய அளவுக்கான செலிபிரிட்டிஸ் வரும்போது அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்ததோ, அப்படி போய் சேரும் என்பது எனது கருத்து. ஆனால் இதுல உண்மையிலேயே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், விஜய் ஒரு புதிய அரசியல் கட்சியின் தலைவர். அவர் சொந்த அரசியலுக்காக இதை பயன்படுத்துகிறார். அதெல்லாம் ஓரளவுக்கு சரியான பார்வைகள் தான். எல்லா அரசியல்வாதிகளும் அப்படித்தான். சொந்த அரசியலுக்கு ஒரு பிரச்சனையை பயன்படுத்துவது என்பது அவர்கள் காலகாலமாக கடைபிடிக்கிற ஒரு முறைதான்.
ஆனால் குறைந்தபட்சம் இது மக்கள் மத்தியில் போய் சேருகிறது அல்லவா அந்த கருத்து, அதை நம்ம வரவேற்கத்தான் செய்யணும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு.